ஸோ இந்த 2 டாட்டும் ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் ஆமோல் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த செகண்ட் டாட் என்ன கணக்கில் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த கப் டாட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த டாட்டு இது வந்து கட் ஜாக்கெட்டு. இந்த கட் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் வரும். அதான் மெயின் டாட் இது. அதுக்கப்புறம் ஹூக் பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடத்துல வரக்கூடிய டாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல்லேருந்து ஒரு டாட் வரும். சரிங்களா? இது ஆமோல் டாட்டு, இது ஹூக் பட்டி ஐப்பட்டி வர டாட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெயின் டாட்டு. சரிங்களா? இப்போ மெயின் டாட்டில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இல்லைங்களா? அப்போ மெஷர்மெண்ட்டு இந்த டாட் மட்டும்தான் மாறும். இந்த டாட் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அதே மாதிரி இதுவும் 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த டாட் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த டாட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டி இந்த சைடு வரக்கூடிய டாட் செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த 2 டாட்டும் ஸ்டிச் பண்ண பிறகு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் ஆமோல் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இதான் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தடு. சரிங்களா? இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டாட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அதே மாதிரி லென்த்தும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. அதாவது 3.5 இருக்குன்னு சொன்னாக்கா 1/2 இன்ச் இதில் வந்து ஸ்டிச்சிங் போயிடும். ஸோ 1/2 இன்ச் இதில் ஸ்டிச்சிங் போயிடுச்சுன்னா மீதி 3 இன்ச்சு. அதான் ஸோ 3க்கு 3 இந்த டாட்டோடைய லென்த் இருக்குது. ஸோ இப்போ இந்த டாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மெயின் டாட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு கொண்டாந்து இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாட் ஸ்டிச் பண்ணும் பொழுது இது பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக வந்து ஒரு மார்க் வந்துருச்சுங்களா, இந்த மடிப்பு. ஸோ இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு மடிப்பு வந்துருச்சு. சரிங்களா? இந்த மடிப்பு வந்துட்ட பிறகு இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இப்போ இந்த டாட் பிடிக்கணும்ல செகண்ட் டாட். இந்த செகண்ட் டாட் என்ன கணக்கில் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பார்த்திங்கன்னா இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண அந்த எண்டு. இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே வந்து கேப் விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு நேராக வந்து நான் மடிச்சிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு நேராக வந்து மடிச்சிக்கிறேன். அதே மாதிரி இதுவும் வந்து ஈக்குவலாக கரெக்டாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சிடும். சரிங்களா? இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச் சரியாக வந்து 3/4 இன்ச் வச்சுக்கிறோம். 3/4 இன்ச் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சிடுறோம். அதே நேரத்தில் இந்த சைடும் வந்து சரியாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணணும். நல்லா கவனிங்க. இது இந்த மடிப்புக்கு நேராக பாருங்கள், இந்த மடிப்புக்கு நேராக 3/4 இன்ச்சு மேலே நவுத்தி அதுக்கு நேராக வந்து இது மடிச்சிட்டோம். மடிச்சிட்ட பிறகு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த டாட் போது 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். 1/4 இன்ச்சுன்னு சொன்னாக்கா இந்த அளவுக்கு வரும். சரிங்களா? அப்போ இந்த 1/4 இன்ச் அப்படியே கிராஸாக வந்து இதில் கொண்டாந்து முடிக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? 2 டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். மெயின் டாட்டு, ஹூக் பட்டி ஐப்பட்டி வரக்கூடிய இடத்துல டாட்டு. சரிங்களா? இப்போ இந்த டாட் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மடிப்பு வருது. இந்த டாட் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மடிப்பு வருது. சரிங்களா? இந்த 2 மடிப்பும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? அதை பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் வந்துச்சுங்களா, இந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கணும். இப்படி இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ஆமோல் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி போட்டுக்கணும் ப்ளவுஸை. இந்த மாதிரி போட்டுட்டு முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து, ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சிடக்கூடாது. பாயிண்ட் இது தான், ஆனால் இந்த மாதிரி வச்சு தைச்சிடக்கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இப்படியும் வச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த லெவல் வந்து சரியாக இருக்கணும். இந்த லெவலாக ஒரே சரியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிங்க. இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ இதான் பாயிண்ட் இல்லைங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச் வச்சுருந்தோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் வைக்கலாம். 1.25 இன்ச் வச்சு அப்படி இங்கேருந்து 1/4 இன்ச் பிடிக்கணும். இந்த டாட்டும் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு தான் வந்து ஸ்டார்டிங்கில் பிடிக்கணும். அதே அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடணும். இப்போ நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து 3 டாட்டும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நல்லா கவனிங்க, கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா?
இந்த டாட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணணும், செகண்ட் இந்த டாட்டு, தேர்ட் வந்து இந்த டாட்டு. ஸோ இந்த டாட் தைச்ச பிறகு இதுலேருந்து 3/4 இன்ச் கணக்கில் பாயிண்ட் எடுத்து அந்த மடிப்பு மடித்து அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் பிஃபோராக இந்த டாட் வந்து முடிக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் பிஃபோராக வந்து இந்த டாட் வந்து முடிக்கணும். சரிங்களா? இதான் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுற மெத்தட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டாட் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம டாட்லாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா?